என்கிட்ட வந்து நீங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுக்குன்னு ஒரு முத்திரை சொன்னீங்க, அதை செஞ்சு பார்த்தேன், மனசு அமைதியான மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஓஹோ, முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோம். என்னையா இது, மாதம் பூரா வேலை செஞ்சுட்டு 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா சம்பளம் வரும்னு எதிர்பார்க்கறது ஒரு தப்பா? இது என்ன எதிர்பார்ப்பே வைக்கக்கூடாதுங்கிறது? அப்போ சம்பளம் வாங்கிட்டு சம்பளத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கலன்னு போயிடுறதா? விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு புரியலை. எதிர்பார்ப்பு என்பது மனம் திருப்தி அமைதியாக இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக யோசிங்க. என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன், என்னென்னமோ பயிற்சியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், முத்திரைகள் பண்ணி பார்த்துட்டேன், மந்திரங்கள் சொல்லி பார்த்துட்டேன், எல்லா முயற்சியும் தோற்று போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல இந்த மாதிரி நடக்கக்கூடாதது, இனிமே நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நடத்தி காட்டுற ஒரு வல்லமை உள்ள ஒரு காற்று இருக்கு. அதை என்னைக்காவது தெரிஞ்சிருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை இந்த தனஞ்சயன்கிற காற்றை பயன்படுத்தி பாருங்க. அந்த தனஞ்சயன்கிற காற்றை பயன்படுத்துகிற சூத்திரத்தை அப்ளை பண்ணி பாருங்க. இந்த மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்கும். ஒன்டே மேஜிக். நீங்க என் கூட கொஞ்சம் ஒத்துழைக்க தயார் அப்படின்னா, நான் சொன்னதை கேட்க தயார் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒன்டே மேஜிக் பண்ணி காட்ட நாங்களும் தயார். தனஞ்சய தந்திரா, நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய அற்புதமான உபதேசம். பயன்படுத்திக்கோங்க. ஒரு மனுஷனோட மனசு அப்படியே அமைதியாக இருக்கணும், சலனமே இல்லாமல் இருக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனசில் ஒரு அமைதி இருக்கணும். அவன் முகத்தை பார்த்தாலே அப்படி ஒரு சாந்தமான முகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன்கிட்ட அமைதி இருக்கணும். அவனை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, அவனுடைய அமைதி தன்மைங்கிறது அவனை விட்டு போகக்கூடாது. சலனமே இல்லாமல் இருக்கணும். இருக்கணும்னா என்ன பண்ணால் சரியாக இருக்கும்? அதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா? அதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா? அதுக்கு ஏதாவது மூச்சு பயிற்சி இருக்கா? அதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா? என்ன காரணம்னா, இப்போ மனசை அமைதிப்படுத்தணும்னாலே அதுக்கு 100கணக்கில் பயிற்சி இருக்கும். ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்டு, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க, மனசை அமைதி நிலைக்கு கொண்டு போகிறது எப்படி, மனசை அமைதியாக்குறது எப்படி, சின்முத்திரை வைங்க, பிராணமுத்திரை வைங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. நானுமே சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலையுமே. ஆனால் அடிப்படைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? என்கிட்ட வந்து நீங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுக்குன்னு ஒரு முத்திரை சொன்னீங்க, அதை செஞ்சு பார்த்தேன், மனசு அமைதியான மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஓஹோ, முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டோம். மனசை அமைதிப்படுத்துறதுன்னா முதல்ல வந்து நீங்கள் திருப்தியான மனுஷனாக முதல்ல மாறணும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கணும். இப்போது சாப்பிடணும்னு தோணிருச்சு, அது ஏதோ ஒரு சாப்பாடு, வெஜிடேரியன் சாப்பாடோ இல்லை நான் வெஜிடேரியன் சாப்பாடோ, ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு தோணிருச்சு. சாப்பிடணும்னு தோணுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் வேற எங்கேயோ நினச்சிக்கிட்டே சாப்பிட்றேன். அதையும் வயிறு நிறைய சாப்பிடல. இப்போ என்ன ஆகுன்னு சொல்லுங்கள்? சாப்பிட்ட மாதிரியே இல்லை. வேறு ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும், ஏதாவது ஜூஸ் குடித்தா. அப்போ உங்கள் கவனம் மறுபடியும் அது முழுசாக அந்த பசி அடங்குற வரைக்கும் சாப்பிட்ட மாதிரி இல்லை. எதுனா என்ன சாப்பிட்லான்னு உங்கள் கவனம் சாப்பாட்டு மேலே தான் இருக்கும். நிறைவுக்குள்ளே நீங்கள் வரலன்னு அர்த்தம். தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்க, 100 மில்லி தண்ணி குடிக்கலான்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் கிடைச்சது 50 மில்லி இல்லை 50 மில்லி குடித்தோன்னே அடுத்த ஒரு வேலையில் அது டைவெர்ட் ஆயிடுச்சு. அந்த 50 மில்லி தண்ணி எங்கள் காலியாக இருக்குது, உடம்பு கேட்குற நிலைமையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது தெரியுமா? அந்த குடிச்சையில் ஒரு திருப்தி இருக்காது, அடுத்த வேலையில் கவனம் இருக்காது. இதுதான் விஷயம். என்ன சொல்ல வர்றீங்க? ஒன்றுமே புரியலையே. எதை செஞ்சாலும் திருப்தியோடு செய்யுங்க, திருப்தி வர்ற அளவுக்கு செய்யுங்க, அதுதான் முக்கியம். ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் சொல்லுவார், எந்த ஒரு வேலையும் கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மாதம் 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? இவன் கொடுக்குற 10,000க்கு இதுக்கு மேலே வேறு வேலை செய்வாங்களாக்கும், இது ஒரு சிந்தனை இருக்கும் உங்கள்கிட்ட. நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் அன்றைக்கி தேவை இருந்துச்சு, 10,000 ரூபா சம்பளம் ஓகேங்கன்னு வேலைக்கெல்லாம் போயிடுவோம். ஆனால் அங்கே போனோன்னு ஒரு எண்ணம் வரும், கொடுக்குற 10,000 ரூபாய்க்கு எத்தனை வேலை சொல்கிறாங்க பாரு. வேலையை உங்களுக்கு ரசிக்க தெரியல, உங்களுக்கு நிம்மதி வருமா? உங்களுக்கு மனசில் அமைதி வருமா? வரவே வராது. ஆனால் பரவாயில்லையா, நான் செய்கிற வேலையை எனக்கு பிடிச்ச மாதிரி ரசித்து செய்வேன் அப்படின்னு செஞ்சு பாருங்கள். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீ நினச்சதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் கைக்கு முன்னால் ஒரு இயற்கை உங்களை மிஸ் பண்ணவே பண்ணாது. எல்லாத்தையும் ரசித்து திருப்தியாக இருக்கிற மாதிரி செய்யணும். ஒரு குழந்தைய கொஞ்சணுன்னா கூட அதை அப்படியே ரசனையோடு செய்யணும். சாப்பிட்றதா இருந்தால் அதையும் ரசனையோடு செய்யணும்.
குளிக்கிறத அந்த கூட கண்ணை மூடி அந்த தண்ணி அப்படியே விழுந்து அப்படி வடிஞ்சு போகிறத எங்கெங்கெல்லாம் வடிஞ்சு போகுது பாரு, அந்த தண்ணி எப்படி ஜில்லு ஜில்லுன்னு அப்படி ரசித்து குளிக்கிறது. உங்களுக்கு தோணும், இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் குளிக்கிறத ரசித்து குடி, தண்ணி குடிக்கிற ரசித்து குடி, சாப்பிட்றத ரசித்து சாப்பிடுன்னு இதே வேலையாக போச்சு. அவன் அவசரத்தில் குளிச்சு போட்டு 4 செம்பை ஊற்றிட்டு கிளம்புற நிலமையில் இருக்க வேண்டிய போய் குளிக்கிறத ரசித்து குளின்னா இது என்ன அரை மணி நேரமாக குளிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட வரும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் சாதாரணமாக குளிக்கிறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு செயல். நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும், வாழ்க்கையே நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதையெல்லாம் அவசரமாக செஞ்சுட்டு நான் போய் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிலையோ மனோதத்துவ நிபுணர்கிட்டே தான் நிற்பேன்னு அடம் பிடிக்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? டு பி ஃப்ராங்க் அண்ட் ப்ராக்டிக்கல், ஒன்று யோசிச்சு பாருங்கள். நீங்கள் குளிக்காமல் என்றைக்கே இருந்திருக்கீங்களா? இல்லை சாப்பிடாமல் என்றைக்கே இருந்திருக்கிறீங்களா? நான் சொல்கிறது அதை எல்லாத்தையும் ரசித்து பண்ணுங்க போதுங்கிறேன் நான். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னா எல்லாத்தையும் ரசித்து பண்ணிடுங்க. உங்கள் மனைவிட்ட பேசுகிறீங்க, உங்கள் அப்பாட்ட பேசுகிறீங்க, உங்கள் பிள்ளைகிட்ட பேசுகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு காரியம் பண்ணுறீங்க, வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ணீங்க, வண்டியை துடைக்கிறீங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. அதை பண்ணும்போது நல்லா ரசித்து பண்ணிட்டீங்கன்னா, அது மேலே திருப்தி ஆகிட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு எந்த இடத்துலையுமே அதை பற்றின சிந்தனை வராது. அடுத்த இடத்துக்கு போயிடுவீங்க. குழப்பமும் இல்லை, டென்ஷனும் இல்லை, பயமும் இல்லை. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், எதன் மீதும் எதிர்பார்ப்பே வைக்காதீங்க. என்னையா இது, மாதம் பூரா வேலை செஞ்சுட்டு 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா சம்பளம் வரும்னு எதிர்பார்க்கறது ஒரு தப்பா? இது என்ன எதிர்பார்ப்பே வைக்கக்கூடாதுங்கிறது? அப்போ சம்பளம் வாங்கிட்டு சம்பளத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கலன்னு போயிடுறதா? விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு புரியலை. எதிர்பார்ப்பு என்பது 10,000 வருமா வராதா, வந்துருமா வராதா, கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, இப்படியெல்லாம் இல்லை. உன் கடமையை கரெக்டாக இறைவனுக்கு எவ்விதமான கோபமும் வராத அளவுக்கு இறைவனுக்கு பிடித்த மாதிரி, இயற்கைக்கு பிடித்த மாதிரி, உனக்கு பிடித்த மாதிரி ரசனையை செஞ்சுட்டு மீதம் உள்ளதை இயற்கை பார்த்துக்கும். அத்தோட உன் உடம்பையும் கவனி, உன் உடம்புக்கு உள்ள உனக்காக இயங்கிக்க கொண்டிருக்கக்கூடியதையும் கவனி. அதை கவனிச்சிட்டின்னா இந்த கர்ம கணக்கு குரும கணக்கெல்லாம் அங்கே வேலை செய்யாது. மீதி எல்லாம் உன் வாழ்க்கையில் அது செய்கிறபடி, அது விரும்புகிறபடி நடக்கும். பெரிய அதிசயம் இது. கர்மாப்படி தான் வாழ்க்கை, எல்லாமே அவரோட எண்ணப்படி தான், எல்லாமே உண்மைதான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இறைவனை சென்றடைந்தவர்களுக்கு அது வேலையே செய்யலையே. அப்போ அங்கே யோசிக்கிற மாதிரில இருக்குது. அதுதான் அப்போ இப்போ வரைக்கும் நானும் ஒரே வார்த்தை சொல்கிறேன், எந்த ஒன்றையும் திருப்தி அடையும் வரை செய். யார் திருப்தி அடையும் வரைக்கும்? உனக்கு திருப்தி ஏற்படும் வரை செய். அழகுபட செய், ரசனையுடன் செய். எது குளிக்கிறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது கூட ரசனையோடு செஞ்சு பாருங்கள். திருப்தி ஆகிற அளவுக்கு செஞ்சு பாருங்கள். எங்கே திருப்தி ஆகிட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசில் எந்த பிரச்சனையும் வராது, பதட்டம் வராது, தயக்கம் வராது. மனசு அப்படியே அமைதியாக இருக்கும், எப்பயுமே சலனம் இல்லாமல் இருக்கும். முதல்ல அந்த திருப்திங்கிற மனநிலைக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்க்கணும். திருப்தி எப்போ வராதுன்னா, மூச்சு காற்றுல ஆரோக்கியம் இல்லைனாலும் திருப்தி வராது. மூச்சு காற்று எப்போ ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, சக்கராஸ் தேவையான அளவு பலம் இல்லைனாலும் மூச்சு காற்று ஆரோக்கியமாக இருக்காது. சக்கராஸ் எப்போ பலம் இல்லாமல் இருக்குன்னா, சாப்பிட்ற சாப்பாடு, வாழக்கூடிய வாழ்க்கை பழக்கங்கள், இதில் ஏதாவது குறை இருந்தாலும் அதில் ஆரோக்கியம் போகும். எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுது பார்த்துக்குங்க. அப்போ முதல்ல ப்ராப்பரான வழியில் போகணும். சாப்பிட்றது ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியங்கிற இடத்துக்குள்ள எல்லாமே அடங்கிடும். ரசனை உணர்வு, ஆர்வம், வைராக்கிய உணர்வு எல்லாமே அது உள்ளே இருக்குது பார்த்துங்க. அந்த ஆரோக்கியங்கிற வார்த்தைக்குள்ளார சாப்பிட்றதுல ஆரோக்கியம் இருக்கணும், தண்ணி குடிக்கிறதுல ஆரோக்கியம் இருக்கணும், குளிக்கிறதுல ஆரோக்கியம் இருக்கணும், மனைவி, உற்றார், உறவுகள், நண்பர்கள் எல்லாத்துட்டையும் பழகிறதுல ஒரு ஆரோக்கியம் இருக்கணும். அந்த ஆரோக்கியம் உள்ள மனிதனிடம் திருப்தி என்பது தானாகவே வரும். அந்த திருப்தி வந்த மனிதனிடம் மனம் எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கும். மனம் அமைதியாக இருக்கக்கூடிய மனிதன் வாழ்க்கையை ரசனையுடனும் அவனுக்கு பிடித்ததை போலவும் கொண்டாட்டமாகவும் வாழ்வான். அதுதான் உண்மை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கெடுத்தாலும் யாரையோ ஒருத்தரை தேடி தேடி போய் நிற்கிறீங்க பாருங்கள், கையேந்திக்கிட்டு. ஐயா எனக்கு பிரச்சனை, ஐயா எனக்கு கடன், ஐயா எனக்கு இப்படி கையேந்தி பிச்சை எடுக்கிற மாதிரி நிற்கிறீங்க பாருங்கள். முதல்ல அதுலேருந்து வெளியில் வாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை வழி நடத்துறதுக்குன்னு உள்ள ஒருத்தன் இருக்கான், அவனை நீங்கள் கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அது புரிஞ்சிருச்சுன்னா மீதி எல்லாமே தானாக நடக்குங்க. உங்களை படைச்சி இவ்வளோ காலம் வச்சு உயிரோடு வச்சு நீங்கள் வாழ தகுதி இல்லைன்னா நேரம் உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கணும்.
மறுபடியும் உங்களை உயிரோட வச்சிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நல்லா வாழ்றதுக்கு உங்கள்கிட்ட தகுதி இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்கள் நம்புவீங்களா? எதுக்கு எடுத்தாலும் யாரையாவது பிடிச்சி தொங்குவீங்களா? யோசிச்சு பாருங்க. மனம் திருப்தியாக அமைதியாக இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் திருப்தியானவராக மாறுறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க. திருப்தி மனநிலைக்கு வாங்க. திருப்தி அடையும் வரை ரசனையோட ஒரு விஷயத்தை செய்யுங்க. மீதி எல்லாமே உங்களுக்கான இறைவன் மூலமாக சுபமாகவே நடக்கும். உங்கள் மனம் எப்பொழுதும் அமைதியுடனும் சலனம் இல்லாமலும் திருப்தியாக இருக்கும். பார்த்துக்குங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. வாழ்க்கை உங்களுக்கானதுங்கிறது உங்களுக்கே புரியும். குருவே சரணம்.